ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். லஞ்சுக்கு வெண்டைக்காய் வச்சு காரசாரமான புளிக்குழம்பு. வாங்க எப்படி செஞ்சுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடாயிட்டு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து ஒரே சைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக வறுத்துக்கிடலாம். நல்லா டீப் ஃப்ரை வேண்டாம், லைட்டாக போதும். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தாலே போதும். அப்படி டார்க் ப்ரௌனிஷாக வேண்டாம், அப்படி லைட்டாக அப்படி போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துடலாம். ஓகே, 2 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். வேற ஒரு பிளேட்டில் இதை மாற்றி வச்சிடலாம். எண்ணெயாக இருக்குது, அந்த எண்ணெய் அப்படி லைட்டாக வடிகட்டிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். அந்த எண்ணெயில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ அதே எண்ணெயில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, பூண்டு கொஞ்சமாக பூண்டு போட்டிருக்கேன், கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரிய ஆனியன் எடுத்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், அப்போ ஈஸியாக வதங்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம வறுத்த வெண்டைக்காய் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். கொஞ்சமாக காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே புளித்தண்ணி, கொஞ்சமாக புளித்தண்ணீர், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வேக வச்சிடலாம். அப்படி தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடணும். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா வெந்தாச்சு. வாட்டர் எல்லாமே அப்படியே அப்சார்ப் ஆகிட்டு, இப்போ இது கூடவே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் ஆட் பண்ணலாம். நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் போல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான வெண்டைக்காய் கார புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு. இது லஞ்சுக்கு சூப்பர் சைட் டிஷ். நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.